ஹலோ இல்லத்தரசிகளே, வெல்கம் டு ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. தேர்ஸ்டே நைட்டு பாருங்களேன், செம்ம மழைங்க, இங்கே பயங்கர மழை. பட் காலைல பார்த்திங்கன்னா மழையே பெய்யாத மாதிரி எப்படி வெயில் அடிக்குது பாருங்களேன். ஆனால் நைட்டு செம்ம மழை, கரண்ட் வேற இல்லை, ஃபுல் டே செம்ம மழை. இனிமேல் இந்த மழை வந்தாலே வெயில தான் தூக்கி விடும். அதுக்கேற்ற மாதிரி எப்படி வெயில் அடிக்குது பாருங்களேன். அப்புறம் காலையில் எழுந்தவுடனே தம்பி வந்து பக்கத்து வீட்டு பசங்க கூட விளையாடிட்டு இருந்தான். அவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இவனும் சிரிச்சுட்டு உட்காந்துருந்தான். சரி அப்படியே நம்மளும் அதுக்குள்ளே சமையல் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சமைக்கலான்னு தான் வந்தேன். என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து ரசம் வச்சுருந்தேன். ரசம் வச்சு புதினா சட்னி பண்ணியிருந்தேன். புதினா சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகா போடுறதுக்கு முன்னாடியே அரைச்சி தம்பிக்கு எடுத்து வச்சிட்டேன். நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செய்கிறதுலே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதையே கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்டு பழகிக்குங்க. எதாக இருந்தாலுமே நம்ம வந்து அதுங்களுக்கு பார்த்து பார்த்து எதுவும் பண்ணிகிட்டு இருந்தோம்னா குழந்தைங்க வந்து அப்படி தான் ஃப்யூச்சரில் அப்புறம் கொஞ்சமாக இது வேணாம் அது வேணாம்னு சொல்லிகிட்டே இருக்குங்க. அதுவும் முக்கியமாக பசங்க தான். ஏன்னா பொட்டை பிள்ளைங்க கூட எதுனாலும் சாப்பிட்டுக்குங்க. இந்த பசங்க இருக்காங்க பாருங்கள், எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் எது செஞ்சாலும் பசங்களுக்கும் கொடுத்து பழகிடணும். அதுக்கப்புறம் வரமிளகா போட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் அரைச்சிட்டேன். என் தம்பி அதுக்குள்ளே என்ன பண்ணான்னா, அந்த உப்பு ஜாடி இருக்குல்ல, அதை கீழே கொட்டி உடச்சிட்டான். அதை உடச்சி எப்படியெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்களேன். காலையிலே உப்பை உடச்சிவிட்டான். மனசே கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஜாரை உடச்சோன்னே. நல்ல வேளை ஏதாவது சூடான பொருள் வச்சு அதை கீழே தள்ளி விட்டுருந்தா என்ன ஆயிருந்திருக்கும். உப்பு தான் கீழே கொட்டி அதை உடச்சிட்டு அதையே எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா வீடு வாசலெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சாமிக்கு தான் விளக்கு பொருத்தியிருந்தேன். விளக்கு பொருத்திட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து சந்தைக்கு போகலான்னு சொல்லி போனோம். இன்றைக்கி ஃப்ரைடே சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஏன்னா எப்போவுமே டியூஸ்டேக்கு போவோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே சந்தைக்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் சந்தைக்கு தான் போயிருந்தோம். கொஞ்சம் ரொம்ப இங்கே ரோடு இப்படி இருக்கிறதுனால ஷேக் ஆகுது கேமரா பயங்கரமாக. அப்புறம் சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச்.